ஃபைனலி நந்தினி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ்லேருந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக. நேற்று நடந்த அந்த இதனால வந்துட்டு அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கனால வேறு வழி இல்லாமல் இந்த கேமை விட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கனியும் பிரவீன்ராஜும் சேர்ந்துட்டு வேணும்னே சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்துட்டு இவங்கக்கிட்ட இருக்க சப்பாத்தி மாவு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு ரேஷன் கம்மியாக இருக்கான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு இவங்க அவங்களுக்கு செஞ்சு தர சிக்கனில் உப்பள்ளி மாறி மாறி வேணும்னே நிறைய எக்கச்சக்கமாக போட்டு விட்டுடுறாங்க. இதனால் அவங்களால சாப்பிட முடியாமல் போது. இப்போ அந்த சிக்கன் யாருமே சாப்பிடாம வேஸ்ட்டாக தான் போகும். இதெல்லாம் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணோம்? ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம கூட தான் கஷ்டப்படுவீங்க. அப்பயும் இன்னொருத்தர் சாப்பாடை கெடுப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கனியோட பிஹேவியர் இதில் பார்க்கும்போது ரொம்பவே கன்றாவியாக இருந்துச்சு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கிடைக்கூடாமல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதிரை வந்துட்டு துஷரை வந்துட்டு தலைவராக இது பண்ணனால அதை ஏற்றுக்க முடியாத அவங்க, நான் அப்புறம் எதுக்காக மாஸ்க் போட்டுருக்கோம், இவங்க ப்ராப்பராகவே எதையுமே சொல்லன்னு சொல்லிட்டு பிக் பாஸையே ப்ளேம் பண்ணி ஓவராக பேசுகிறாங்க. கடைசியில் இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க மாஸ்க்கு கழட்டி விட்டுடுறாங்க. எல்லாரும் சொன்னது என்னென்னா, மாஸ்க் போட்டுட்டு கூட நம்ம பேசலாம், ஆனால் வந்துட்டு இப்போ வாயை கட்டிட்டோன்னா பேசாமல் தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவன் எடுத்துட்டான், அதனால் துஷார் தான் தலைவருன்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. இதை வந்துட்டு ஆதிரி வந்துட்டு நான் பண்ணது தான் பெருசு, என்னை செலக்ட் பண்ணாமல் அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க, இது ரொம்பவே தப்புன்ற மாதிரி ஓவராக தாம் தும்னு குடிச்சு பிக் பாஸ் டீம் இது பண்ணி கடைசியில் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காமிக்கிட்டு வச்சுட்டாங்க. இவங்க பூர்ணிமாவோட ஃப்ரெண்டுன்றது இந்த விஷயத்தில் சூப்பராகவே நிரூபிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் ஆதிரை பற்றி வெளியே வரப்போகுது, என்னெல்லாம் ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்றத பார்ப்போம். அதோட லேட்டஸ்ட் ப்ரோமோ இது முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.